ஒரு தனிப்பட்ட கருத்து ஒரு ஆளை பாதிக்கும். அந்த ஒரு தைரியத்துல நிறைய பேர் நிறைய விஷயத்த விட்டுறாங்க, பேசிடுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது இதுல? குறை சொல்றேன், நீ ஏன் இப்படி உடுத்திருக்க. ஆக்சுவலி நான் போடுற உடைக்கும் என் பர்சனாலிட்டிக்கோ இல்ல நான் பண்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதோட பேரே வந்து சோஷியல் மீடியா. மனப்பக்குவத்தோட தான் அதை பதிவு செய்யணும். சோஷியலைஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஒரு தனிப்பட்ட கருத்து, ஒரு கமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து எங்கோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆளை பாதிக்குது. எந்த ஆங்கிள் வந்து அது பாதிச்சுது? இப்போ ப்ரைவேட் அக்கௌண்ட், பப்ளிக் அக்கௌண்ட் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குல்ல. பப்ளிக் அக்கௌண்டா இருந்தாலே அதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து உலகத்துல யாரு வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். அது அவங்களோட ஓன் அக்கௌண்ட்லேருந்தோ இல்லை ஃபேக் அக்கௌண்ட்லேருந்தோ இருக்கலாம். ஸோ அப்படி வர்றது தான் ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி. அந்த வகையில் என்ன கேட்டால் we are allowing it. ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த அனுமதி நம்ம கொடுக்குறோம். பிகாஸ் as a public figure அவங்களுக்கு அந்த சே இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா, யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். அந்த ஒரு தைரியத்துல நிறைய பேர் நிறைய விஷயத்த விட்டுறாங்க, பேசிடுறாங்க. அதோட பலன் என்ன, அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பட் அதோட கான்சிக்வன்சஸ் சம்டைம்ஸ் சூசைட்ல கூட போய் முடியலாம். ஸோ உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது இதுல? என் மூஞ்ச பத்தியோ நான் உடுத்துற உடையிலையோ குறை சொல்றது. நீ ஏன் இப்படி உடுத்திருக்க, தமிழ பொண்ணா இல்ல ஒரு இந்தியன் கேர்ளா இப்படி உடுத்தலாமா. ஆக்சுவலி நான் போடுற உடைக்கும் என் பர்சனாலிட்டிக்கோ இல்ல நான் பண்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, அதோட பேரே வந்து சோஷியல் மீடியா. தட் மீன்ஸ் சோஷியலைசிங் ஒரு விஷயம் அங்க இருக்கு. அப்படின்னாக்கா நம்ம அங்க ஒரு விஷயத்த பதிவு செய்யறப்ப வந்து அதோடு சார்ந்த வர விஷயங்களும் அதோட சார்ந்து வர காமெண்ட்ஸ் கருத்துக்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோட தானே அது நம்ம அதை பதிவு செய்யணும். நீங்க கேட்டதே நான் கேட்கிறேனே, சோஷியல் மீடியா சோஷியலைஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு விஷயத்த போடுறேன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நான் இதை பண்றேன் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு தான் சோஷியல் மீடியா. தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றப்ப வந்து அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். கண்டிப்பா நீங்க நல்லதா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம் நினைக்கிறீங்க? நல்லதா கமெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லல, பட் நெகட்டிவா சொல்றதுல கூட ஒரு வித கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. ஒரு அவுட்ஃபிட் நான் போடுறேன், அந்த அவுட்ஃபிட் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காது. பிடிக்காதவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகலாம், இல்லையா அதுல காமெண்ட் பண்றது வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டா காமெண்ட் பண்ணலாம். ஓ நீயா கெட்ட வார்த்தை பயிற்சி இப்படி உடுத்துற அப்படின்னு கேட்காம ஒரு சேலையை கட்டியிருந்தா இன்னும் அழகா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லாமே. சொல்ற விதத்துல இருக்கு. ஒப்பீனியன் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல. அந்த நீங்க சொல்ற அந்த ஒப்பீனியன் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுமா இல்ல அவங்கள மனவளர்ச்சிக்கு ஆளாக்குமா அப்படின்னு யோசிச்சு போட்டா ஓகே. அந்த அவேர்னஸ் இல்லாம நம்ம பாய்க்கிறது தான் தப்புங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் அதை பத்தி நான் டீட்டெயிலா நான் கேட்க விரும்பல. அது எப்படி உங்களை பாதிச்சு? அதோட தொடக்கம் என்ன வருது? நான் அந்த குரூப் பேர்லாம் சொல்ல விரும்பல. அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப வைரலா ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பொண்ணுங்க சம்மந்தப்படுத்தின என்ன போட்டோவா இருந்தாலுமே அந்த குரூப்ல போடுவாங்க. பட் அது ரொம்ப டீசென்டான போட்டோவா இருக்கும். நம்ம ஜீன்ஸ் போட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போடுற ஒரு பிளவுஸை போட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோலாம். அப்ப நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், சரி இந்த ஒரு குரூப் இப்ப ஃபேமஸா ஓடிச்சுல, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை நான் தேடி கண்டுபிடிச்சு அவனை கேட்பேன். அப்ப நான் சொன்னேன், சரி அவரு ஒருத்தர்கிட்ட கேட்டுறீங்க, என் போட்டோ இப்ப எல்லாரும் போன்லயும் இருக்க, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. அவங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. அந்த போட்டோ ஒரு சாதாரணமான போட்டோ, அது தப்பான போட்டோவா இருந்தாலும் கூட அது நானான்னு நீங்க யோசிக்கணும். நீங்க என்ன நம்பினா எனக்கு போதும் அப்படின்னு. தப்பான போட்டோ ஏன் போக போகுதுன்னு நான் சொன்னேன். இப்ப ஏஐ காலத்துல சாதாரணமான ஒரு போட்டோ எடுத்து ஏஐ பண்ணி வேற மாதிரி ஆக்கி அதை போட்டுறாங்க. ரீசெண்டா எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. சோஷியல் மீடியா பேஜ் திறந்து, நான் மட்டும் இல்ல இதுல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, எங்களோட நல்ல போட்டோ, அதாவது ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிற போட்டோ எடுத்து ஏஐல போட்டு வேற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல ஸ்மார்ட்டா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எங்களை பிளாக் பண்ணி விட்டுருந்தாங்க. ஓகே. சோ அது நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ பார்த்து அனுப்பி விட்டு இது நீங்க தானே அப்படின்னு கேட்டப்ப நான் சிரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது நான் இல்லைன்னு. அண்ட் அந்த போட்டோ பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டோ எந்த போட்டோன்ட்டு. அவங்க கிட்ட நான் போய் இதெல்லாம் பண்ணாதீங்க தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாடர்ன் ஏரால ஒரு விஷயம் இருக்கு, புரிதல் ஒண்ணு இருக்கணும். எல்லாருக்குமே தெரியும் அது ஃபேக்கா ரியலா அப்படின்ட்டு. அது எனக்கு தெரியும், என்னை சுத்தி என்ன நம்பர் உங்களுக்கு தெரியும்,
நான் அதை பண்ணியிருப்பேனா இல்லையான்னு. ஓகே. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கை போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலி அது போட்டு யோசிச்சு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அதை கடந்து போக முடியாது. ஒரு பப்ளிக் ஃபிகரா தைரியமா இருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க சொல்றப்ப அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இதை நம்ம கோ த்ரூ பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரோல் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ உங்களுக்கு இருந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓ இந்த பிள்ளை நல்லா பேசுது, பழகுது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி உண்மை என்னன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஒரு ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர் என் கூட இந்த ஜேர்னில டிராவல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கஷ்டம், என்ன எடிட் பண்ற போட்டோ, நான் எவ்வளவு நாள் சாப்பிடாம வேலை செஞ்சிருக்கேன், இல்ல அழுதுகிட்டே வேலை செஞ்சிருக்கேன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அங்கதான் நமக்கு அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாம் தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப எங்க அம்மா அந்த புரிதல்ல இருந்தனால புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நான் புரிய வச்சு அவங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு சம்டைம்ஸ் அது புரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், ஓ என் பிள்ளையோட போட்டோ இப்படி போயிருக்கேன், இல்ல என் தங்கச்சி ஒரு போட்டோ இப்படி போயிருக்கேன், ஒரு ஆம்பளைய நான் பாக்குறப்ப எனக்கே கூச்சமா இருக்கு அப்படிலாம் அவங்க யோசிப்பாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா அவங்க ஜெனரேஷன்ல அது காமனா நடக்காத ஒரு விஷயம். இப்ப அது நடக்குதுன்னா அவங்களுக்கு அது நார்மா தெரியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க ஒரு பார்வையில இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. என்ன பண்றது தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், நமக்குன்னு யாரும் இல்ல, ஏன்னா நம்மளை சுத்தி பார்த்தா யாரும் நம்ம நம்பல அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல there are a lot of helplines, suicidal thoughts இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் ஃப்ரீ தெரபிஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இப்ப சோஷியல் மீடியால இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, சூசைடல் தாட்ஸ் பள்ளி பருவத்திலே வந்து சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் வந்து சைக்காலஜிஸ்ட் கிடையாது. பட் ஆனா கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஸோ மக்களோட ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா யூசரா அவங்க என்ன பண்ணணும்? நான் சொன்னதுதான், இஃப் யூ ஹேவ் நத்திங் நைஸ் டு சே டோன்ட் சே. ஒப்பீனியன் இருக்கிறது தப்பு இல்ல, பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது தப்பு இல்ல, நீ சொல்ற விதத்துல தான் அது இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, உனக்கு பிடிக்கலையா பாத்துட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். இல்ல பார்க்காம அவங்கள நீயா ஃபாலோ பண்ற, உங்களுக்கு பிடிக்காது இல்ல நீயா ஃபாலோ பண்ற, அவ்வளவுதான். இவ்ளோ சிம்பிளான விஷயம் தான். அந்த மைண்ட் செட்டே மாறணும். ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சூசைடல் தாட்ஸ் எப்படி கிட்ஸ்குள்ள வருது அப்படின்ட்டு, தட் இஸ் வேர் பேரண்ட்ஸ் கமிங். பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ஸ் என்ன பண்றாங்க, எதை பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு அவங்க பேசணும் அவங்க பிள்ளைகிட்ட, இப்படிலாம் பண்ணக்கூடாது பாரு, அவங்க இது கோத்ரூ பண்றாங்க, அந்த கோத்ரூ பண்ற டைம்ல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது பண்ணக்கூடாது அப்படின்னு பேசணும் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி வித் கிட்ஸ். ஒரு அவேர்னஸோட நம்ம என்ன பண்ணாலும் அது யாருக்குமே ஒரு கெடுதலா போய் முடியாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை.